இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 1:3. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நான் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்திலும் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். சிமியோனும் யூதாவும் ஒரு மனமாய் சேர்ந்து யுத்தம் பண்ண போகிறார்கள். கானானியருக்கு எதிராக தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன போராட்டத்தை சந்திக்கிறீங்க? எந்த கானானியரால் அவமானப்பட்டீங்க? எந்த கானானியர்கள் அவமானப்படுத்தினார்கள்? எந்த ஜனத்தினால் காயப்பட்டீர்கள்? எந்த மக்களால் அவமானப்பட்டீங்க? எந்த இடத்துல தோல்வி கண்டீங்க? எந்த கானானியர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள்? எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை திரும்ப ஜெயிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமென். கானானியர்களுக்கு மத்தியில தான் தலை குனிந்தான். அதே கானானியர்கள் மத்தியில தான் கர்த்தர் தலை உயர்த்துகிறார். ஏன்னா யூதாவை திருமணம் பண்ணது கானானிய பெண்மணி. அவன் வாழ்வே போராட்டமாய் மாறியது. சித்தமில்லாத ஒன்றை மங்களம் புரிந்து வாழ்வு போராட்டமாய் மாறியது. அது நிமித்தம் அவன் பல போராட்டங்கள், பாடுகள். இன்றைக்கு எந்த போராட்டத்தை சந்திக்கிறீங்க? எந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்க? என் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். நீங்க ஜெயிப்பீங்க. அதே யூதா சிமியோனையும் அழைக்கிறார். ஏனென்றால் அவனும் மனம் புரிந்தது ஒரு கானானிய பெண்மணியை தான். அதனால்தான் பாருங்கள், இருவருடைய லைஃப்லயும், அப்பா உன்னால் இந்த கானானியால நான் அடிபட்ட, இந்த கானானிய ஆவியினால நீ அடிபட்ட, வா எழுந்து போவோம், யுத்தம் பண்ணுவோம், ஜெயிப்போம், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. நிச்சயமா நீங்க இந்த நாள்ல ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க. எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல, எந்த மனிதர்களை காயப்பட்டீங்களோ அதே மனிதர்களுக்கு நடுவில் எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்த நாள் திருமணக்காரர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பேசி கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்குது, பலவீனம் மாறுது. We heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.